This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மகளின் கல்யாணத்துக்கு வரலன்னு உசுப்பேத்துவாங்க, கவலைப்படாதீங்க. முதலமைச்சரே வந்துட்டாரு. இது வடிவேலுவின் வைரல் பேச்சு. கிங் காங் மகள் திருமணத்தில் நடந்த சுவாரஸ்யங்களை இன்று பார்க்க போகிறோம். சினிமா தேடல்ல வாங்க ஆரம்பிக்கலாம். நடிகர் கிங் காங்கின் மகள் கீர்த்தனாவின் திருமணம் சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்தது. சென்னை பெசன் நகரில் உள்ள முருகன் கோவிலில் சிம்பிளாக நடந்த திருமணம் பின்னர் ஒரு தனியார் ஹோட்டலில் நடந்த வரவேற்பு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திருமாவளவன், ஜெயக்குமார் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் திரைத்துறையினரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிங் காங் கோலிவுட்டின் மறக்க முடியாத நகைச்சுவை நடிகர். 90களில் தனது நடிப்பு பயணத்தை தொடங்கிய இவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் தன்னை கிண்டல் செய்தவர்களுக்கு தனது உயரத்தை வைத்தே பதிலடி கொடுத்தவர். ரஜினிகாந்துடன் அதிசய பிறவி படத்தில் ஆடிய அவரது பிரேக் டான்ஸ் இன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாக உலவருகிறது. தமிழ் மட்டுமல்ல, கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழிகளில் 100 படங்களுக்கு மேல் நடித்தவர். கிங் காங்கின் மகள் கீர்த்தனா நவீன் என்பவரை காதலித்தார். இந்த காதலுக்கு குடும்பத்தின் முழு சம்மதமும் கிடைத்தது. இதையடுத்து திருமண ஏற்பாடுகளை முழு மூச்சில் தொடங்கிய கிங் காங் தனது மகளின் திருமண அழைப்புதலை தேடி தேடி சென்று நடிகர்களுக்கு கொடுத்தார். இந்த செயல் சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. திட்டமிட்டபடி சென்னை பெசன் நகரில் உள்ள முருகன் கோவிலில் கீர்த்தனா நவீன் தம்பதிக்கு திருமணம் நடந்து முடிந்தது. நெருக்கமான உறவினர்கள், நண்பர்கள், சில நடிகர்கள் மட்டுமே திருமணத்தில் கலந்து கொண்டனர். ஆனால் வரவேற்பு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டு மேடையை ஜொலிக்க வைத்தனர். ஆனால் கிங் காங் அழைப்புதல் கொடுத்தவர்களில் பாதி பேர் திருமணத்துக்கு வரவில்லையாம். இருப்பினும் இதை கிங் காங் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது. இந்த நிலையில் நடிகர் வடிவேலு கிங் காங்குடன் போனில் பேசியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் இதோ: உங்கள் மகளின் திருமணத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்ததே தமிழ்நாட்டிலிருந்து 8.5 கோடி பேரும் வந்தது போல. அத்தனை பேரும் வந்தா உங்கள் வீடு தாங்குமா? பத்திரிகை வைத்தவர்கள் வரலன்னு பலர் உசுப்பேத்துவாங்க. அத பத்தி கவலைப்படாதீங்க, அதான் முதலமைச்சரே வந்துட்டாரே. இந்த பேச்சு இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முன்னதாக நடிகர் மன்சூர் அலிகான், கிங் காங், நான் ஒரு பட ஷூட்டிங்கிற்கு மதுரையில் மாட்டிக்கொண்டேன், விரைவில் சந்திக்க வரேன், பிரியாணி எடுத்து வைங்க என்று குறிப்பிடத்தக்கது. கிங் காங்கின் மகள் திருமணமும் வடிவேலுவின் வைரல் பேச்சும் உங்களை சிரிக்கவும் நெகிழவும் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுக்கு சினிமா தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லைக், கமெண்ட், ஷேர் செய்ய மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.